ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்களா? அப்போது இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் தெரியாமல் வெயிட் லாஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோவில் அந்த ரெண்டு விஷயம் என்னன்னு தான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், நீங்கள் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க, ஆனால் உங்களுடைய வெயிட் லாஸ் ரிசல்ட் சரியாக கிடைக்கலையா? அப்போ நீங்கள் டெய்லி என்ன பண்ணுறீங்க? அதாவது ஷேக் எத்தனை மணிக்கு எடுக்கிறீங்க, எப்போ அஃப்ரெஷ் எடுக்கிறீங்க, எப்போ லன்ச் எடுத்துக்கிறீங்க, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் சொல்ல போகிறது கூட இதை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா மார்னிங் 6 o'clock ஏஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 7 to 7:30 நீங்கள் அஃப்ரெஷ் எடுத்துக்கணும். அண்ட் தென் 8 to 8:30 நீங்கள் மார்னிங் ஷேக் எடுத்துக்கணும். அகைன் நீங்கள் 11 o'clock போல் அஃப்ரெஷ்ஷை எடுத்துக்கணும். அண்ட் 1 o'clock நீங்கள் லன்ச்சை எடுத்துக்கணும். அகைன் நீங்கள் 3 to 4 o'clock அஃப்ரெஷ்ஷை எடுத்துக்கணும். அண்ட் அகைன் நைட் ஷேக்கை நீங்கள் 8 to 8:30 எடுத்துக்கணும். அண்ட் லாஸ் நீங்கள் 9 to 10 தூங்க போயிடணும். நீங்கள் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா சில ப்ரொசீஜர் இருக்குது. அதாவது இந்த டைமில் தான் ஷேக் எடுத்துக்கணும், இந்த டைமில் தான் சாப்பிடணும், இவ்வளோ தான் சாப்பிடணும், அண்ட் இந்த டைமில் தான் அஃப்ரெஷ் எடுத்துக்கணும். இதை மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய வெயிட் லாஸ் ஸ்ட்ரகிள் இல்லாமல் இருக்கும். அண்ட் லன்ச்சுக்கு நீங்கள் எந்த மாதிரியான ஃபுட்ஸே எடுத்துக்கணும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் டிஸ்பிளேல தெரிகிற எங்களுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு டயட் சார்ட் சென்ட் பண்ணுறோம். செகண்ட், நீங்கள் கரெக்டான டைமிங்கில் ஷேக் எடுக்கிறீங்க, எல்லாமே செய்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு வெயிட் லாஸ் ரிசல்ட்ஸ் கிடைக்கல. ஸோ நீங்கள் ஷேக் எடுக்கிறதையே ஸ்டாப் பண்ணிடலான்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி நான் சொல்ல போகிறத நீங்கள் கேட்டுட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஷேக்கை கண்டினியூஸாக எடுக்கலாமா இல்லை ஸ்டாப் பண்ணலாமான்னு. நீங்கள் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்களுடைய வெயிட் லாஸ் ரிசல்ட்ஸ் ஒழுங்காக இல்லைன்னா ஒன்று உங்களுடைய மிஸ்டேக், இல்லைனா உங்கள் கோச்சுடைய மிஸ்டேக்காக தான் இருக்கும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இருக்கணும். அப்போ தான் உங்களுடைய ரிசல்ட்ஸும் அமேசிங்காக இருக்கும். உங்களுடைய மைண்டை ஸ்ட்ரெஸ்லேயோ இல்லை டிப்ரெஷன்லேயோ வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய வெயிட் லாஸ் ரிசல்ட்ஸும் நல்லா இருக்காது. ஸோ இதனால தான் நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதாவது செய்யணும்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் ஏதாவது எக்ஸசைஸ் செய்கிறீங்க, இல்லை ஜாக்கிங் போகிறீங்க, வாக்கிங் போகிறீங்க, அப்போ உங்களுடைய மைண்டும் ரிலாக்ஸாக ஆகிடும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, இல்லை எந்த டைமில் ஷேக் எடுத்துக்கணும், இல்லை எந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும், இதை மாதிரியான டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் வெல்னஸ் கோச் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயமும் உங்ககிட்ட கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வராது. இது மாதிரியான ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் பற்றின அமேசிங்கான இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கும் இது வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.